பையன் பக்கத்தில் நிற்கிறேன். ஆமாம், அங்கிட்டு கவர் பண்ணுவோம். ஒவ்வொரு ஜனவரி மாதம் முழுவதும் இந்தியா முழுக்க இந்த சாலை பாதுகாப்பு மாதம் கொண்டாடப்படுகின்றது. தலைக்கவசம் பற்றிய ஒரு நிமிஷம் வீடியோ இருக்கான்னு பார்த்துங்க. ரன்னிங்கில் இருக்கா? வணக்கம். இந்த மாதம் தமிழக அரசால் அறிவிக்கப்பட்டு போக்குவரத்துறை உள்ள போக்குவரத்துறையில் வாகன போக்குவரத்தில் அவங்களுக்கு விபத்து இல்லாத ஒரு மாதமாக அமையணுன்றதுக்காக பல விழிப்புணர்வு ஏற்படுத்திக்கிட்டு அதில் உத்தமபாளைய வட்டார போக்குவரத்து மரியாதைக்குரிய ஐயா சுந்தராமன் அவருடைய தலைமையில் இந்த ஒரு மாதமாக சுவரொட்டிகள் வழங்கும் பொது விழிப்புணர்வு ஏற்படுத்தியும் இந்த போக்குவரத்துக்கு வாகன விபத்துக்கான விழிப்புணர்வு நடைபெற்றது. அதில் போக்குவரத்துலேயே சிறந்த ஒரு நிபுணர் இதிலே டாக்டர் பட்டப்பட்ட இக்பால் இதுக்கான ஒரு விழிப்புணர்வு எடுக்கிறாரு. இதில் இந்த மாதத்தோட ஒரு மாதம் ஃபுல்லாக இருக்கு. அரசு அறிவிச்சது ஒரு மாதம், ஆனால் நம்ம வாழ்நாள் ஃபுல்லாக இதே பாதுகாப்பில் இருக்கணும் அப்படி சொல்லி போக்குவரத்து ஆய்வாளர்களாக கேட்டுருக்கு. இன்னைக்கு இந்த மாதத்தோட நிறைவு நாளான இன்று புத்தமலை பைபாஸில் ஊர்வலமாக பேரணியாக போய் பொதுமக்களுடைய விழிப்புணர்வு ஏற்படுத்த நிகழ்ந்தது இப்போ நடக்கும் போது அந்த நிகழ்வு நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். ஒரு குழந்தையை பெற்றெடுத்த பெற்றோர்கள் தன் குழந்தையை எவ்வாறு வளர வேண்டும், எவ்வாறு படிக்க வேண்டும், எவ்வாறு நடக்க வேண்டும் என்று ஆசைப்படுவார்கள். அதுபோல் தமிழக அரசு தமிழக மக்களை காப்பதற்கு அந்தந்த துறையிலே பணியாற்றும் பணியாளர்களை உயிரின் உன்னதம் அறிந்து பணியாற்ற உத்தரவிட்டதால் உத்தமபாளையத்தில் வருவாய் கோட்டாட்சியர் மரியாதைக்குரிய தாட்சாயணி அம்மா அவர்களுடைய தலைமையில் கொடியசைத்து துவக்கி வைக்கப்பட்ட இந்த பேரணிக்கு புத்தமலை வட்டார போக்குவரத்து ஆய்வாளர் மரியாதைக்குரிய ஐயா சுந்தரராமன் அவர்கள், ஓட்டுநர் பயிற்சி பள்ளி ஆசிரியர்கள், பயிற்சி பள்ளி நடத்துனர்கள், எழுத்தர், மேற்பார்வையாளர் போன்ற அனைவரையும் வரவழைத்து பொதுமக்களிடம் இந்த விழிப்புணர்வை சேர்த்து அவர்களையும் வரவழைத்து பொதுமக்கள் பெருந்திரளாக கலந்து கொண்டு இந்த ஊர்வலத்தில் கலந்து கொண்டு ஹெல்மெட் அணிவதில் தலைக்கவசம் அணிவதன் அவசியத்தை வலியுறுத்தி வருகிறார்கள். நிறைவு நாள் இருசக்கர வாகனத்தில் செல்பவர்கள் கண்டிப்பாக தலைக்கவசம் அணிந்துதான் செல்ல வேண்டும். தலைக்கவசம் அணிவதன் நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம் மனிதனுக்கு 2 கால்கள் இருக்கின்றது. உயிரோடு இருக்கின்றோம். உயிர் இருப்பதனால் நாம் 2 காலை வைத்து நடந்து இருக்கின்றோம் சாலைகள். ஆனால் வாகனங்கள், இருசக்கர வாகனங்கள் என்பது உயிரற்ற ஒரு இன்ஜின் கொடுக்கப்பட்ட ஒரு உயிரற்ற ஒரு பொருள். இதற்கு சரியாக நிற்க வேண்டும் என்றால் உயிருள்ள ஒரு மனிதர் அதில் உட்கார்ந்து ஒழுங்காக நிற்கும். இருசக்கர வாகனத்தில் செல்வது தலைக்கவசம் அனைத்து நோக்கம் என்ன என்று பார்த்தீர்கள், தலைதான் நமது பிரதான உறுப்பாக இருக்கின்றது. எந்த ஒரு விபத்து நடந்தாலும் இருசக்கர வாகனத்தில் செல்லும் பொழுது தலைதான் முதலில் பூமியை நோக்கி செல்லும். என்ன காரணம் என்றால், தலை நமது உடல் உறுப்பில் உள்ள எல்லா பாகங்களையும் விட தலையானது அதிகமான கனமானது. ஒவ்வொரு உறுப்புகளும் தனித்தனியாக நீங்கள் நிறுத்தி பார்த்தால், காலோ கையோ இல்லது நாளை எதை நிறுத்தி பார்த்தால் ஒவ்வொரு பாகத்தையும் விட தலையுடைய வரும்போது அது பூமியை நோக்கி கீழே விழுகும் பொழுது தலைதான் முதலில் அடிபடும். தலை அடிபட்டால் என்ன நடக்கும்? மூளையில் உள்ள ரத்தம் வெளியேறும், உயிருக்கு ஆபத்து. இதை கருத்தில் கொண்டு அனைவருமே தலைக்கவசம் அணிந்து செல்ல வேண்டும். தலைக்கவசம் அட்டுப்பட்டது இந்த பெல்ட் கண்டிப்பாக மாட்ட வேண்டும்.
தேசிய சாலை பாதுகாப்பு மாதம் 1/1/2025 31/1/2025 வரையில் நடக்கிற இந்த போக்குவரத்து துறை நடத்துகிற வந்து பாதுகாப்பு மாதத்தில் வந்து புதுப்பட்டி நகர்நல சங்கத்தின் சார்பாகவும் உத்தமபாளையம் நகர்நல சங்கத்தின் சார்பாகவும் கலந்து கொண்டு பொதுமக்களுக்கான விழிப்புணர்வு பதாகை ஏந்தி ஊர்வலமாக போகிறாங்க. மேடம் இந்த பேரணி கலந்துக்கிறேன் ஐயா. இந்த பேரணி கலந்துக்கிறேன் ஐயா. போட்டோ இல்லை.